என்னடா இது அதிசயமா இருக்கு. எந்த வாரமும் இல்லாம இந்த வாரம் வந்து ப்ரோமோலாம் டைமுக்கு சீக்கிரமா போடுறீங்க. விஜய் சேதுபதி வந்து ரெண்டாவது ப்ரோமோல என்னமோ பயங்கரமா பேசுற மாதிரிலாம் இருக்கு. ஒருவேளை இருக்குமோ, கேட்டுருச்சோ, வெளியில மக்கள் என்ன பேசுறாங்கன்றத பார்த்துட்டாரோ, பார்த்ததுனால இப்படி வந்து பேசுறாரோ. பார்த்துருப்பீங்க, ரெண்டாவது ப்ரோமோ பயங்கரமா பேசுறாரு. அதாவது கலாய்க்கிறாரு, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கலாய்க்கிறாரு. ஆனா ஒண்ணு மறந்துட்டார், மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மறந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா ஒரு சம்பவத்தை குறித்து அவர் பேசல, பொதுப்படியா ஒரு கேள்வி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. ஆனா என்ன கேட்கிறாரு, 8வது சீசனுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த 7 சீசனுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க பாக்குறீங்க? நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி. இதைத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 7 சீசன் நாங்க பார்த்தோமே, இப்படிலாம் இல்லையே. 8வது சீசன் இது புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஆனா இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு யாரை நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னா, ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு அண்ணன் வந்திருந்தார், ஞாபகம் வச்சிருப்பீங்க. நான் 100 நாளைக்கு வேலையை விட்டுருவேன், வேலைக்கே போகாம பிக் பாஸ் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. இந்த சீசன் என்ன பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா பிக் பாஸை நம்பி புது சேனல் ஆரம்பிச்சு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தராக இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இதில் நீங்கள் நோட் பண்ணீங்களா, அவங்க காட்டின ஆர்டரு இது வந்து இப்போ நிறைய பேர் டீகோட் பண்ணுறேன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதலாக இவங்க காட்டுறது முத்துக்குமரன், அவர் தான் பேசுகிறாரு. 7 சீசன் வரைக்கும் போட்டியாளர்கள் இருந்தாங்க சார். 8வது சீசன், அதுவும் எங்களுடைய சீசனில் எல்லாரும் புனிதர்களாக இருக்கிறோம் சார் அப்படின்றாரு. புனிதர்களா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க சார். உண்மை யோசிச்சு பார்க்கும்போது போட்டியாளர் அப்படின்றவங்க போட்டி போடணும், நேரடியா போட்டி போடணும். இந்த சீசன்ல போட்டி அப்படிங்கிறது இல்லை, பொறாமை இருக்கு, பொச்சரிப்பு இருக்கு. அதுவும் நேருக்கு நேரா இருக்குதான்னு கேட்டா இல்ல. பின்பக்கத்துல இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நேரடியா 2 பேர் மோதி சண்டை போட்டதுன்னு ஒண்ணு இல்லை. இதுக்கான காரணம் கண்டஸ்டன்ஸை மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? இந்த அமைப்பே அப்படி தப்பா தானே இருக்கு. நீங்க பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சு விட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, டீமா தான் விளையாடுவாங்க. பசங்க பொண்ணுங்களை அடிக்கிறதும் பொண்ணுங்க பசங்களை அடிக்கிறதும் அப்படித்தான் இருக்கும். சரி, இது வந்து இருக்கட்டும். இது நம்ம கடைசியில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டாருன்னு சொன்னால அதை நம்ம பேசுவோம். இவர் சொல்ற மாதிரியே பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ரொம்ப கேமரா இருக்கு, அந்த கேமரா கான்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனால் மற்ற சீசனில் அந்த மாதிரி இருக்காது. கேமரா இருக்கிறதே மறந்துட்டு இஷ்டத்துக்குன்னு பேசுவாங்க. அதில் மக்கள் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. 2 பேர், இவங்க 2 பேர் தான், இவன் தானா ஹீரோ, இவன் தானா இந்த சீசனோட வில்லன். வில்லன், அந்த வில்லன் கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரை பாதி பேருக்கு ஹீரோவா பிடிக்கும். அவங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கும், இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா வில்லன். அந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட் இருக்கும். அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ போன சீசன்ல மாயா வெர்சஸ் அர்ச்சனா அப்படி போச்சு. அதுக்கு முன்னாடி சீசன்லலாம் வந்து விக்ரமன் வெர்சஸ் அசீம் அப்படி போச்சு. பிரியங்கா வெர்சஸ் ராஜு அப்படி போச்சு. பாலா வெர்சஸ் ஆரி அப்படி இருந்துச்சு இல்லையா? 3rd சீசன்ல அப்படி இல்லை. 2வது சீசன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ரித்விகா அவங்க ஜெயிச்சதும், 3வது சீசன்ல முகேன் ராவ் ஜெயிச்சதும் ஒரு அரிய வகை வெற்றி தான். ராஜு கூட அப்படிதான். என்ன கேட்டா இந்த 3 சீசன் 7, சீசன் 6, அப்புறமா சீசன் 4, இந்த 3 சீசனும் தரமான சீசன், என்டர்டைனிங்கான சீசன் எதுன்னு கேட்டீங்கன்னா சீசன் 3. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சீசன்ல தான் யாரை ஆதரிக்கிறது, யாருக்கு ஓட் பண்றது, மக்கள் எதை வச்சு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சௌந்தர்யா அழகா இருக்காங்க, சௌந்தர்யா ரியலா இருக்காங்க, ஜாக்லின் ஜெனியூனா இருக்காங்க, முத்துக்குமரன் நல்லா கேம் ஆடுறாரு. இப்படிதான் போய்கிட்டு இருக்கே தவிர்த்து ஹீரோ வில்லன் கான்செப்ட் இந்த சீசன்ல இல்லை. சரி, இது முத்துக்குமரன் சொல்றாரா, எல்லாருமே வந்து நான் நல்லவனா இருக்கணும், என் பேரை கெடுத்துக்க கூடாதுன்றதுல கவனமா இருக்காங்க. அதனால நேரடியா மோதிக்கிறதே கிடையாது. இப்ப விஷால் கூட நேரடியா பேசுவானா, அந்த தைரியம் இருக்கான்னு கேட்டா இல்ல, பேரு கெட்டு போயிடும் சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை விட நேரா பேசுறதை விட பின்புறத்துல பேசும்போது தான் பேர் இன்னும் கெட்டு போகும். அது அவங்களுக்கு தெரியல. இது இவர் சொன்னது, முத்துக்குமரன் சொன்னது 100% கரெக்ட். அடுத்து சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, இந்த சீசன்ல எல்லாருமே நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனியூனா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். முத்துக்குமரன் சொன்னதும் இவங்க சௌந்தர்யா சொல்றதும் சேம் தான். கேம்னு ஒன்று இறங்கி ஆடுறதுன்னு இருக்கு இல்லையா, அது கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ, பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறேன். அதை தாண்டி நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்.
ஒரு டாஸ்க்னு கொடுக்குறாங்களா, இப்போ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பேசிருச்சா, அந்த பொண்ணை விட நான் டபுள் மடங்கு பேசணும், இதுல கவனம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஆடியன்ஸ், வெளியில ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்கள மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் என்டர்டெய்னிங்கா பண்ணணும், மக்கள் என்டர்டெய்னிங்கா ஆகணும், இப்படி நினைச்சு யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் மக்கள் மத்தியில இன்னும் பெரிய அளவுல போவாங்க. இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த சீசனில் சுத்தமாக கிடையாது. ஜாக்லின் மூணாவது. இந்த 3 பேரை காட்டும் பொழுது தான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டாப் 3 கண்டஸ்டன்ஸ் இவங்க 3 பேர். ஓட்டிங் ஆர்டரை காமிச்சிருக்காங்க. முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காரு, இரண்டாவது இடத்துல இவர் சௌந்தர்யா, மூன்றாவது இடத்துல ஜாக்லின். அன்அஃபிஷியல் கிடையாது, அஃபிஷியலில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டிங் ஆர்டரை காட்டுறாங்க, இவங்க தான் இந்த டாப் 3 கண்டஸ்டன்ட் அப்படின்றத ஒரு க்ளூவாக காட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு சிவகுமார் சம்பந்தமே நம்ம காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்படி சொல்லும் போது சில பேர் யோசிப்பாங்களா, அப்போ சிவாவை எது காட்ட போகிறாங்க, போவாங்க நீங்கள் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுவீங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு தான். ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி எங்களை பற்றி நாங்களே புகழ்ந்துக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே, அவங்களுக்கு தெரியுது இல்லை எவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு, வெளியில் வர்றவங்க சொல்கிறதுல இருந்து, ஆடியன்ஸுடைய கைத்தட்டல இருந்து புரியுது அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணுறோம். ஜாக்லின் கூட இன்னும் இறங்கி கேம் ஆடலை, அவங்க ஒரு மாதிரி நிதானமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து டீம்னா டீமுக்காக பண்ணணும், இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவலுக்காக பண்ணணும், யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது, பின்னாடி ஒருத்தவங்களை தப்பாக பேசக்கூடாது, இப்படி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க தவிர்த்து இறங்கி ராவா ஒரு கேம் ஆடுவோம் அந்த மாதிரி அவங்க இல்லை. என்னைக்கு ஜாக்லின் வந்து ஒருத்தவங்க பேசினாலே அவங்க கிட்ட போய் டக்குன்னு இல்லைங்க சாரிங்க அப்படின்னு போயிடுறது, இந்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று என்னைக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு ஜாக்லினுடைய ஆட்டம் ஆரம்பம். அப்போ ஜாக்லினுக்கு வந்து அதிகமான ரசிகர்களும் ஓட்டிங்கும் வரும் ஜாக்லின் சொல்றாங்க. அடுத்து சிவகுமார், அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு 100 பாத்திரம் கழுவிருப்பேன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பாத்திரம் கழுவிருப்பாங்கன்றாரு. எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. வைல்ட் கார்டா வந்தவங்களாச்சும் எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இருக்கிறவங்களோட மோசமா தான் இருக்கிறாங்க வைல்ட் கார்டு. போன சீசன்ல வந்த வைல்ட் கார்டில் ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க எதையுமே கத்துக்கல. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, 7 சீசன் பார்த்து அந்த 7 சீசன்ல கொஞ்சம் கூட பாடம் கத்துக்காம எல்லாரும் உள்ள வந்திருக்காங்களோ அப்படின்றது நல்லாவே தெரியும். இவர் சொல்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய கவுண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் உங்களுடைய கதாபாத்திரங்களை நல்லா செய்வீங்க நாங்க நம்பி உள்ள அனுப்பிச்சா நீங்க என்னன்னா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கீங்க நல்லா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இறுதியாக அவர் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, 7 சீசன் பார்த்துட்டு 8வது சீசன் உங்களை பார்க்கும் போதுல ஐயோ அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கொக்கரிக்கிறாங்க, கூச்சலிடுறாங்க. சரி ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த ரோஸ்டி வெரி குட், அவருக்கு ஒரு 100க்கு ஒரு 90 மார்க் போடுவோம். அடுத்து இன்னொரு கேள்வியும் மக்கள் கேட்குறாங்க, எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. இந்த சீசன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீசன்ல பண்ண தவறுகள் என்ன, என்ன மானாவுக்கு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு ரூல்ஸா போட்டீங்க, இது முதல் கேள்வி. மிக்ஸ்டா போட்டா மட்டும்தான் அங்க போட்டி வரும், போட்டியோட சேர்ந்த சண்டைகள் வரும், சண்டையை பார்க்கறதுக்கு மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், ஒருத்தரும் அவன் யாருன்றதை காட்டுவான். இங்க குரூப்பா இருக்கும்போது குரூப்புன்னு தான் தெரியுதே தவிர்த்து இண்டிவிஜுவலா இவன் யாரு அப்படிங்கறத அவன் காட்டவே விரும்பல. ஒரு குரூப்பா ஒரு டாஸ்க் நடக்குது, அந்த டாஸ்க்ல நான் போய் ஜெயிக்கிறேன்னா அவ்வளவுதான் முடிச்சு. முதல் தவறு நீங்க இந்த மாதிரி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போட்டது. ஏன்னா பெண்களால ஆண்கள் கிட்ட எல்லா நேரங்களும் சரிசமமா போட்டி போட முடியாது. இப்ப என்ன இருக்கு, ஒன் சைடா தான் போய்கிட்டு இருக்கு. ஆண்கள் எல்லா கேம்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, பெண்கள் வரிசையா தோத்துக்கிட்டே இருக்காங்க. இதான நடக்குது. சோ தவறு உங்கள் மீது. இன்னொன்னு, 7 சீசனா பார்த்துட்டு 8வது சீசன் வந்து உங்களை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு கை தட்டுறீங்களே விஜய் சேதுபதி சார், அதே மாதிரிதான் சார் எங்களுக்கும் 7 சீசனா கமலஹாசன் அவர்களுடைய ஹோஸ்டிங்கை பார்த்துட்டு உங்க ஹோஸ்டிங்கை பார்க்கும்போது எங்களுக்கும் ஐயோ அப்படிதான் சார் இருக்குது. முதல் 2 வாரங்கள் நல்லா இருந்துச்சு சார், நாங்களாம் ரசிச்சோம். அதுக்கப்புறமா போக போக ஐயோ ஏன்டா வீக்கெண்ட் எபிசோடு வருதுன்னு நாங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். கண்டஸ்டன்ஸை நீங்கள் கேட்கறது குற்றமே கிடையாது, நாங்கள் ஒத்துக்கிறோம் 100%. அவங்களால கேட்கணும், நல்லா 4 வார்த்தை கெட்ட வார்த்தை கூட பேசுங்க. நீங்கள் கிழிக்கிற கிளிக்கு உங்களுக்கு 5 ஸ்டாரு சோறு பிரியாணி, நைட்டில் வர பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க, இப்பெல்லாம் நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்களும் 7 சீசனாக கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்ததோடு சேர்த்து
7 சீசனை கமலஹாசன் அவர்களோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி ஒரு விஷயத்தை கையாண்டாரு, எப்படி தன்னிச்சையாக செயல்பட்டாரு. இப்போ நிறைய பேர் விஜய் சேதுபதிக்கு கொடுக்குற முட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார் பாவம், அவர் வந்து ஒரு ஹோஸ்ட்டுங்க, சேனல் என்ன சொல்லுதோ அதுதானே அவர் செய்வார், சேனல் இதை பேசுங்கன்னு சொன்னால் பேச போகிறாங்க அவ்வளோதான், அவர் மேலே என்னங்க தப்பு அப்படின்றீங்க. சேனல் சொல்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இதுதான் எங்களோட கேள்வி. அப்புறம் எதுக்கு வரதுக்கு முன்னாடி அம்புட்டு பில்டப், நீங்கள் கொடுத்த பில்டப்பு கொஞ்சம் கொஞ்சம் பில்டப்பா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, நீங்கள் ஆட்டம் ரொம்ப பழசாக இருக்கு, புதுசாக இருக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் இல்லையே, அதனால தானே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது சார். உங்கள் ஷோவை பார்த்து எங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுது சார், இருக்கிற நோயெல்லாம் வந்துடும் போல அந்த மாதிரி இருக்கிறாங்க சார் மக்கள். ஸோ இதுதான் மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்தது. நீங்களே ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த சிஸ்டமில் அவன் என்ன பண்ணுவானோ அதை தான் அவனால் பண்ண முடியாது, அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது. போட்டியாளராக எனக்கு இவன் தான் போட்டியாளர்னு அப்படி இல்லை. இந்த சீசன் நாங்கள் ஆண்கள், எங்களுடைய போட்டியாளர்கள் பெண்கள், அப்படி போய்கிட்டு இருக்கு. இது இண்டிவிஜுவல் கேம்ன்றதே மறட்டாங்க. 1-2 பேர் அந்த தெளிவில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களாலையும் இண்டிவிஜுவலாக ஒரு டாஸ்க்கை விளையாடுற மாதிரி இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே டீம் டாஸ்க்கால போயிட்டு இருக்கு. கேப்டன்ஷிப்பை தவிர, அந்த டாஸ்க்கை தவிர இது இப்படி இருக்குதா? ஸோ நீங்களும் கொஞ்சம் கமல் சார் மாதிரி ஹோஸ்டிங் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் பிரச்சனையாக ஹேண்டில் பண்ணுங்க. சேனல் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல, அவருக்கான சுதந்திரம் நிச்சயமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க எதிர்த்து நில்லுங்க, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாழைக்கா பஜ்ஜி மிளகா பஜ்ஜிலாம் பேசினா பத்தாது இல்லை, சொல்லுங்க, பேசினா பத்தாது இல்லை, பட்டுன்னு கேட்கணும்ல, பண்ணணும்ல. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சண்டை போடல, ஒருத்தருக்கு நடுவில் பிரச்சனை வரல, ஆனால் நிறைய காசிப் பேசுறன்ற பேரில் ஏகப்பட்ட கேஸை வாங்குறாங்க. அந்த கேஸ் எல்லாம் நீங்கள் விசாரிச்சாலே இந்த ஷோ எங்கேயோ போயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எதுவுமே கேட்காம மனசுக்குள்ளே மன்னிப்பு கேளுங்கன்றீங்க. டிப்ளமேட்டிக்னு அவங்கள கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. 7 சீசனா அவங்க ஓகே, அவங்க பார்க்கல வரல, நீங்களும் பார்க்கலன்றது தான் மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய கேள்வி. இதை விஜய் சேதுபதி சார் வந்து மாட்டிப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஹவுஸ் ஸ்வாப் பண்ணதெல்லாம் வேண்டாம், தயவுசெய்து இந்த ஆண் பெண் கான்செப்டை ஒழிச்சு விட்டு எல்லாரையும் மிங்கிளாக்கி ஒரு கேமை வைங்க. அப்போதான் ஒருத்தருக்கு இடையில ஒருத்தருக்கு சண்டை வரும். இப்போ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யக்கும் நடுவில் சண்டை வருதா? வராது. முத்துக்குமரனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் ஸ்கூல்ல நடுவில் சண்டை வருதா? வராது. ஏன்னா டீம். ஜெஃப்ரி என்ன சொல்றான், நான் மட்டும் டீமா இல்லாமல் இந்த டீம்ல இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் வந்து வச்சு செஞ்சிருப்பேன்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? டீமா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த டீமை வந்து விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. டீமுக்கு அது அசிங்கம், அப்படி போயிட்டாங்க அவங்க. என்னமோ இவங்க பாகிஸ்தான் ஆர்மி மாதிரியும் இவங்க வந்து இந்தியன் ஆர்மி மாதிரியும், என் நாட்டு மேலே எனக்கு வந்து பெருசாக அபிப்பிராயம் இல்லைனாலும் என் நாட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நாடுன்னு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட்டுன்னு வச்சுப்போம். இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நாடு அப்படின்ற மாதிரி. இது என் டீம், எனக்கு இவங்க மேலே விருப்பம் இல்லைனாலும் இது என் டீம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மோடுக்கு போயிட்டாங்க அங்கே. அதெல்லாம் நீங்கள் தான் மாற்றணும், மாற்றி விடுங்க. பாவம், நாங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது. ஸோ இது வந்து 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயம். 3வது ப்ரோமோ எப்படி வரப்போகுதுன்றது தெரில. பாவம் வசதி பண்ண தூக்கி விட்டீங்க, பரவாயில்ல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் சாச்சனாவை இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற ஒவ்வொரு வாரமும் சாச்சனாவுக்கான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தான் மாறப்போகுது. அந்த பொண்ணு இருக்க அசிங்கப்பட்டு தான் வெளில போகுது. ஒரு பாவம், அந்த பொண்ணை காப்பாற்றி விடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.